ஏழ்கடல் வாய்ப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே தமிழ் மொழி. ஹாய் குட்டீஸ், உங்கள டியர் தமிழ் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறோம். போன வீடியோல உயிரெழுத்தோட இரண்டாவது எழுத்தான ஆ பற்றியும் ஆளு தொடங்குற சொற்கள் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோல உயிரெழுத்துக்களின் மூன்றாவது எழுத்தான ஈ பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈல தொடங்குற இரண்டு திருக்குறள் பற்றி பார்க்கலாம். முதல் திருக்குறள்: இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. குட்டீஸ், நாம எப்பவும் இனிமையா பேசணும். அதை விட்டுட்டு கடினமா கோபமா பேசுறது எப்படி இருக்கும் தெரியுமா? பழங்களை சாப்பிடாம புளிக்கிற காய்களை பயன்படுத்துறது மாதிரி இருக்கும். அதனால எப்பவும் அன்பா இனிமையா பேசுங்க. அடுத்த திருக்குறள்: இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயன் செய்துவிடல். இதுக்கான பொருள் என்னன்னா, நம்ம எப்பவும் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. ஆனா, நமக்கு யாராவது துன்பம் செஞ்சாங்கன்னா, அவங்க வெட்கி தலை குனியும்படி அவங்களுக்கும் நாம நன்மையே செய்யணும் குட்டீஸ். அப்படி செஞ்ச நன்மையையும் மறந்துறணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ். இப்ப ஈல தொடங்குற சொற்கள் பற்றி பார்க்கலாம். இ இலை, லீஃப், இடி, தண்டர். குட்டீஸ், நமக்கு இடினாலே பயம் தானே? ஓகே. அடுத்தது இமை, ஐலிட். இசை, மியூசிக். இட்லி, இட்லி. குட்டீஸ், நம்ம தென்னிந்தியாவோட பாரம்பரியமான உணவு இட்லி. பெரும்பாலும் காலையில அம்மா நமக்கு இட்லி தானே சமைச்சு கொடுக்கறாங்க குட்டீஸ். இஞ்சி, ஜிஞ்சர். இறால், பிரான். இறகு, ஃபெதர். இதழ், லிப். இரண்டு, டூ. இதயம், ஹார்ட். குட்டீஸ், நம்மளோட இதயம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்குதுன்னு தெரியுமா? எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? 72 முறை இதயம் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குது. இன்பம், ஹாப்பி. 20, 20. இனிப்பு, ஸ்வீட். இருமல், காஃப். நமக்கு இருமல் வந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க குட்டீஸ்? டானிக் குடுப்பாங்க தானே? இடுக்கி, பின்சர்ஸ். இல்லம், ஹோம். இலக்கு, கோல். குட்டீஸ், நம்ம இப்ப படிக்கும்போதே ஃபியூச்சர்ல என்ன ஆகணுங்கிற இலக்கோட படிக்கணும். அப்பதான் நம்மளோட லட்சியத்த அடைய முடியும். லட்சியம் கூட ஈல தானே ஆரம்பிக்குது. எனக்கு இப்பதான் டக்குன்னு ஞாபகம் வருது. லட்சியத்துக்கு ஆங்கில வார்த்தை சொல்லுங்க. ம். கரெக்ட் குட்டீஸ். ஆம்பிஷன். இரும்பு, அயான். தமிழ்நாட்டுல இரும்பு அதிகமா கிடைக்கிற மாவட்டம் எதுன்னு சொல்லுங்க குட்டீஸ். ம். கரெக்ட். நம்ம சேலம் தான். இளநீர், கோகனட் வாட்டர். இளமை, யூத். இருட்டு, டார்க். இந்தியா, இந்தியா. இந்தியாங்கிற சொல்ல பயன்படுத்தினவங்க யார் தெரியுமா குட்டீஸ்? கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள். இயற்கை, நேச்சர். இலக்கியம், லிட்ரேச்சர். இதிகாசம், எபிக். குட்டீஸ், இதிகாசங்கள் இரண்டு. முதலாவது ராமாயணம், இரண்டாவது மகாபாரதம். இறைவன், காட். ரகசியம், சீக்ரெட். ரத்தம், பிளட். குட்டீஸ், மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னு தெரியுமா? ஆஸ்திரிய நாட்டு விஞ்ஞானி கார்ல் லாண்ட்ஸ்டைனர். லட்சம்,
லேக். இரைப்பை, ஸ்டொமக். இருக்கை, சீட். இரைச்சல், நாய்ஸ். இடம், பிளேஸ். இடை, வேஸ்ட். இளவரசி, பிரின்சஸ். இளவரசன், பிரின்ஸ். ரயில், ட்ரெயின். குட்டீஸ், நம்ம எல்லாருக்குமே ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஓகே. ரயில்வேயின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தெரியுமா குட்டீஸ்? ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். இயந்திரம், மெஷின். இடைவெளி, கேப். இல்லறம், டொமஸ்டிக் லைஃப். இலக்கணம், கிராமர். குட்டீஸ், நம்ம தப்பு இல்லாம பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் எது உதவி பண்ணுதுன்னு தெரியுமா? அது இலக்கணம் தான். இலக்கணம் 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இலுப்பை, மகுவா. ராணுவம், ஆர்மி. இனிமை, ஸ்வீட்னஸ். இடிதாங்கி, தண்டர் ராட். இமயமலை, ஹிமாலயா. உலகத்திலேயே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் இமயமலையில தான் இருக்கு குட்டீஸ். இலவம் பஞ்சு, கேபாக். இறையாண்மை, சாவரன்டி. குட்டீஸ், இறையாண்மைங்கிறது நம்ம நாட்டோட மிக முக்கிய சிறப்பு கூறா அமைஞ்சிருக்கு. இறையாண்மைங்கிறது அரசோட முழுமையான அதிகாரம் ஆகும். இறையாண்மை அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடியது, நிலையானது. ஓகே குட்டீஸ், ஈல தொடங்குற சொற்களையும் அதோட ஆங்கில உச்சரிப்பையும் பார்த்தோம். இப்ப ஈல தொடங்குற ஆத்திச்சூடி பற்றி பார்க்கலாம். ஔவையார் இயற்றிய இயல்வது கரவேல். அடுத்து பாரதியார் இயற்றிய இளைத்தல் இகழ்ச்சி. சரி குட்டீஸ், உங்களுக்கு பற்றின இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிகே பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டியர் பூமி சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எர்த் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாய் குட்டீஸ்.